சென்னையில் தூய்மை பணியாளர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களை போலீசார் அப்புறப்படுத்தும் காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கள விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன். வணக்கம். மீண்டும் தூய்மை பணியாளர்கள் இப்ப போராட்டத்தில் ஈடுபட என்ன காரணம்? என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து இப்ப போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம் பார்த்திபன். தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் கோரி சென்னை மெரினா கடற்கரை சாலையில் படுத்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். குறிப்பாக மண்டலம் 4 மற்றும் மண்டலம் 5 ஆகிய 2 மண்டலத்தில் இருக்கக்கூடிய தூய்மை பணியை தனியாருக்கு ஏற்கனவே சென்னை மாநகர தரப்பில் வழங்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பை தெரிவித்து தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட 2 மண்டலங்களை சேர்ந்த 1500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட 130 நாட்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவற்றின் போராட்டத்தின் மற்றொரு வடிவமாக தற்பொழுது சென்னை மெரினா கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் கருணாநிதி சமாதி எதிரே தற்பொழுது சாலையில் படுத்து தங்களது ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று வருகின்றனர். கிட்டத்தட்ட 5 மாதங்களாக கடுமையாக அவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் உடனடியாக மாநகராட்சி தங்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என்பது ஒரு பிரதான கோரிக்கையாக உள்ளது. நேரடியாக கேட்போம். அம்மா வணக்கம். கடந்த 5 மாசமா என்ன மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கீங்க? வீட்டு வாடகை இல்லாம எனக்கு வீட்டுக்கார இல்ல, நான் 2 பொம்பளை பசங்க வச்சுருக்கிறேன். இந்த வேலை நம்பிதான் நான் வாழறேன்னு. எனக்கு யாருமே இல்லை. நாங்க உயிரை கூட தான் இங்க வந்திருக்கோம். நாங்களும் அமைதியா போராடி பார்த்தோம், முடியல. எங்களால வாழ முடியல. இந்த 5 மாசமா நாங்க ரொம்ப நொந்து போயிட்டோம். இதுக்கு மேல நாங்க உயிரோடு இருக்க மாட்டோம். எங்களை அரெஸ்ட் பண்ணி சமூக கொடுத்த போட்டு அந்த தேவையில்லாம சாம்பார் சாதம் இது கொடுக்கறதுக்காக நாங்க இருக்கிறோம். எங்க வேலையை கொடுத்தா நாங்க இங்க இருந்து போயிடுவோம். எங்களுக்கு எங்க வேலை மட்டும் தான் முக்கியம். வேற நாங்க யாரையும் எதிர்பார்த்து வரல. வேலை வேணும், என் குடும்பத்தை காப்பாற்றணும். நாங்க 5 மாசமா வீட்டு வாடகை கொடுக்க முடியல. வீட்டு வாடகை கொடுக்கணும், இதான் எங்க பிரச்சனை. எங்களுக்கு யாரும் சோறு போட தேவையில்ல, எங்களுக்கு யாரும் துணியை கொடுக்க தேவையில்ல. எங்களுக்கு கடவுள் புரிஞ்சு நாங்க நல்லா தான் இருக்கிறோம். எங்களுக்கு எங்க வேலை முக்கியம்.